காய்ஸ் கிராணி நம்மளை கால் பண்ணு அட்டன் பண்ணலாம். ஹலோ கிராணி. சரி ஓகே இரு வரேன். சரி ஓகே இரு வரேன். வாங்க மக்களே உள்ளே போகலாம் என்னன்னு கேட்டு. இதோ வரேன் இரு. இதோ வந்துட்டேன். ரெண்டு பேருமே வாங்க ரெண்டு பேருமே வச்சு செய்கிறேன். வா இந்த ஸ்லெண்ட்ரினா மட்டும் தூக்கி குப்பை தெரியல போடும். லெட்ஸ் கோ. சரி ஓகே. இப்போதைக்கிட்ட என்னடா லாக் பண்ணிட்டீங்க? அறிவில்லாத கிராண்ட்பாவே லாக் பண்ணிவிட்டு லாக் பைக்க இங்கேயே போட்டு போயிட்டான். ஓகே மூளை குழம்புனா கிராண்ட்பா, மூடியே இல்லாத கிராணி. ரெண்டு பேருக்கும் நடுவில் நாணியை மாட்டிக்கிட்டு என்ன பட போகிறேன்னா எனக்கு தெரியல. டேய் கதவை திறந்து விடுங்கடா. பழைய காலத்து லாக்கை போட்டுக்கிட்டு லாக்கை போட்டு இல்லை கீழே எங்கள் வேறு எங்கேயாவது போகணுன்னு தெரியாதாடா. இல்லை மியூசிக்கு வேறு நாங்கள் பயந்துக்கணுமா? பயந்துக்கலாம் முடியாது. ஏய் வா வந்து மணி ஏடி. ரெண்டு பேரையும் கூப்பிடு. அப்படி கத்து. ஓகே நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன். ஏன்னாச்சுங்க ரெண்டும் கொஞ்சம் மூளை கோளாறுங்க, பைத்தியங்க. எப்போ கடிக்குன்னே சொல்ல முடியாது. பார்த்துச்சா கடிச்சு வச்சுருவோங்க மக்களே. கொஞ்சம் கோளார்ஸ் அப்படிதான். டேய் ஏய் வாங்கடா. காய்ஸ் ரெண்டு பேருமே வராங்க. ரெண்டு பேரும் இணை பிரியாத ஜோடிகள். அப்பப்போ பிரேக்கப் மட்டும் ஏன் மட்டும் கேட்காதீங்க. முதல்ல சார் போகிறார். மேடம் ஏய் போறியா இல்லையா? ஐயோ மக்களே ரெண்டு பேருக்கும் பிரேக்கப்னு நினைக்கிறேன். பிரிச்சுட்டாருங்க. ஓகே போ. ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு நல்ல விஷயம் தான் மக்களே. ரெண்டுங்களும் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடின்னு வராது. ஓகே ரெண்டுங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம போயிட்டு ராயர்லலாம் என்ன இருக்குதுன்னு இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஒன்றும் இல்லை. அவனுங்க என்னை வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு அடித்து துரத்துறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணிடலாம். வரட்டா? ஓகே வேறு ஓப்பன் தி கதவு. கரண்ட்டுக்கெல்லாம் சுவிட்சு. ஏன்டா டே தெரியும்டா கரண்ட்டில் கஞ்ச பிஸ்னாரிங்கெல்லாம் இருக்காங்க மக்களே. எல்லா பேயுமே அந்த ஐஸுமே அப்படி தான். கரண்ட்டே இருக்காது, உருப்படியாக இருக்காது. வந்துச்சுன்னா எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி விட்டு போயிடும். இதுவும் அப்படி தான். ஓகே இப்போதைக்கு மண்டை மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க நான் மண்டே மேலே போயிட்டு ஷெட்டுக்கிட்டே இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை போடாது. ஆமாம் எலக்ட்ரிக் சுவிட்ச்னா இதுதானே மக்களே. ஓகே கண்டு தெரியுதாகிறானி. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே குதிப்போம். ஓகே அங்கே ஒருத்தன் சுட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் போய் குரட்ட விடாமல் தூங்குற டைம் ஆச்சுன்னு கிராணியை கூப்பிட்டு சொல்கிறேன். ஓகே இங்கே நான் எதுக்கு வந்தேன் தேவையே இல்லாமல். டாமி லிஃப்ட். டாமி லிஃப்ட் ஆத்தா. டாமி லிஃப்ட் வராதா? ஓகே ஐ டோன்ட் கேர். இப்போதைக்கு நான் அங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே ஜோடி போட்டுட்டு கீழே போயிடுவானுங்க. அவங்க கீழே போகல. டாமி லிஃப்ட் வருவியா நீ? வா எனக்கு தெரியாதுடா லிஃப்ட்டு. ஓகே ஆமாம் இவனுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும்ல. சரி ஓகே லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஃப்ளோர். ஐ திங்க் ஸோ அடுத்த ஃப்ளோருக்கு போகிறேன்டா. நான் இருங்க கிராணியை மட்டும் இது பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இப்போதைக்கு கிராணி அங்கே அதை நோக்கி பயணம் போயிட்டுருக்கக்குள்ளே நம்ம இப்போ இதை நோக்கி வந்தாச்சு. நம்ம இப்போ இங்கே எல்லாத்தையும் நம்ம இப்போ சர்ச் பண்ணலாம். ஓகே இப்போதைக்கு நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். மக்களே இப்போதைக்கு மண்டே மேலே போயிட்டுருக்கோம். மண்டே மேலே போயிட்டு ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வரோம். ஆமாம் லிஃப்ட்டு வழியாக மண்டே மேலே போகிறது வேஸ்ட்டு தானே. சரி பார்த்துக்கலாம் வாங்க. டாமி வெளியே விட்றா. ஓகே வெளியே விட்டானுங்க. சரி என்னை பிடிச்சி அடைச்சி வைக்கிறதே வேலைடா. என்னை பிடிச்சி அடைச்சி வச்சு என்னோடய அழகை ரசிக்கலான்னு மக்களே. ரெண்டு பேருக்குமே வேறு ஒன்றுமே இல்லை. நான் வேறு ஹெட்ஃபோன் போடாமல் விளாண்டுட்ருக்கேன். ஹெட்ஃபோனுக்கு கனெக்ட் மட்டும் பண்ணிவிட்டு அவு ஏய் மேடம் படா குழு மண்டா. ஐயோ சார் விட்டுருங்க சார் போடா. ஓடிரா கைப்புள்ள. இப்படியாவது ஓடிட்டேன்னா உயிர் பொழைச்சிருவேன். இல்லைனா அவ்வளோதான் டைம் க்ளோஸ். ஓகே எஸ்கேப். ஓகே மக்களே வந்தாச்சு. தேங்காவை கையோடு கொண்டு வந்துட்டேன். தேங்காய் அங்கே தான் இருந்துச்சு ரூமுக்குள்ளே. ஓகே இப்போதைக்கு இந்த தேங்காவை மொஜக் பண்ணும்ல. தேங்காவை மொஜக் பண்ணுற மிஷின்கிட்ட நம்ம போகணும். அதுக்கு நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியே போகணும். வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம இப்படி கூட குதிச்சு போகலாம். ஆனால் அது ரிஸ்க்கு தான். அது ரிஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி போயிடலாம். இங்கேருந்து ஒரே குதிச்சா மண்டையை போட்டு வேணா மாட்டேனா தெரியலையே. குதிச்சிட்றா கைப்புள்ள. ஓகே நான் கூட மண்டையை ஓட்டேன் நினச்சேன். தப்பிச்சாச்சு.
நாங்கள்லாம் இப்படியே நடந்துப்போம், யாருன்னு தெரியுமில்ல. ஓகே. ஏய் டாமி, ஓ நீ வரியா? நீ வரதா இருந்தா வா போ. பை பை. ஐ டோன்ட் கேர். ஏய் நான் தான் ஒன்று ஆஃப் பண்ணி விட்டல, அப்புறம் என்ன இருக்கு நீ வந்த? ஓகே ஓகே, இதுதானே, இதெல்லாம் காமெடி பீஸு. ஏற்று போ. யார் கேட்டா ஒன்றெல்லாம் வாண்டு நீ போதைக்கு போய்ட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட்டு ட்ரெயினுக்கு அது நிறைய நான் பார்த்துருக்கேன், அது பாருங்களேன். ஓகே ஆசை தாட். ஓகே கிராணி இப்போ இப்படிக்கா தான் வரும். நம்ம இப்படிக்கா அதுக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். லிஃப்ட்டுக்குள்ளே லிஃப்ட்டு சார். ஓகே மக்களே, இப்போதைக்கு கிராண்ட்பா மட்டும் கொரட்டை விட்றதா நியூஸ் ஆச்சு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க, கிராண்ட்பா கொரட்டை விட போகிறானே, கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கானேன்ட்டு. கிராண்ட்பா கொரட்டை விட்டாங்க நல்லா இருக்கும். கன்று எடுத்து அவனுக்கு பொட்டக்குன்னு தூங்கிட்டு இருக்க வெளியே அவனை போட்டு விட்டுறலாம். ஏய் கிராண்ட்பா வாயா, வரேன்டா. கொரட்டை விட்டுட்டு இருக்கியாடா நீ? கொரட்டை தானே விட்ற, உயிரோட இல்லைல்ல நீ, கொரட்டை தானே விட்டுட்ருக்க. ஐயோ இல்லை இல்லை, ஓடு 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 ஓடு. ஓகே சார், கொரட்டை விட வந்தால் தான் சார் நல்லா இருக்கும்னா சார் நீங்கள் போங்க சார். வாங்க மக்களே, இப்போதைக்கு நம்ம மண்டே கீழே போகிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வாழை. ஓகே டே டாமி, நேரம் நான் அப்படியே போய் விழுந்துருப்பேண்ணா. விழுந்துட்டு தரைக்கெல்லாம் ஒரு வணக்கம் வச்சுட்டு அப்படியே வந்துடுவேன். ஓகே இப்போ ஏதோ ஒரு விசித்திர பிராணி வேறு பக்கத்தில் கத்துது. கீழே வந்துட்டு நாங்கள்லாம் அப்போவே அப்படி போனால் லிஃப்ட்டில் தாண்டா போவோம். வாடா லிஃப்ட்டு போயிடலாம். லெட்ஸ் கெட் பேக். சரி ஓகே, இப்போ மீண்டும் மீண்டும் போகலாம். ஏய் கிராணி, நீ இப்படி தான் போன எனக்கு தெரியும், ஆனாலும் நான் வருவேன். ஸ்லண்டினா கூப்பிட்டேனா ஒன்று வரட்டா? ஏ கிராணி, கீழே ஏதாவது போன நீ போயிருப்பேன் எனக்கு தெரியுமே. டாமி, ஓ கிராணி டாமி வரத்துக்கெலாம் வரத்தில்ல மக்களே. இப்போதைக்கு ஐயோ, நான் அந்த எலும்பு கூட பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். இப்போதைக்கு போகிறோம், வெப்பன் கீ எடுக்கிறோம், வரோம். ஓகே வெப்பன் கீ எடுக்க போகலாமா? ஏ ரோபோட் கூவில், நான் ரோபோட் நீ கூவன்னு பார்த்தேன். ஓகே இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை, இதை வேறு தள்ளி விட்ட வேறு சவுண்டு வரும். வெப்பன் எடுத்து பொட்டு பொட்டு எல்லாரோட தலையிலையும் போட்டு பழகணும். மக்களே, கிராணிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இப்படிக்கா போவோம். கிராணி நம்மளுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்குது. ஐ டோன்ட் கேர். இப்போதைக்கு நம்ம மண்டே மேலே போயிட்டு வெப்பன் எடுக்கணும். வெப்பன் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு கல்லா பொறியிடு வந்து அடிச்சுட்டு க்ரோபார் எடுத்துக்கணும். க்ரோபார் எடுத்து 2 குழி என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். கேம் பிளான் ரெடி. இப்போதைக்கு ஒன்று கிராண்ட்பா கொரட்டை விட்டுட்ருக்கணும், கன்னே கிடைக்கணும். இல்லைனா ஒன்றுமே இல்லை, வெப்பன் கிடைக்கணும். வெப்பன் ப்ளீஸ், வெப்பன். யா தேங்க்ஸ். ஓகே கிராணி பின்னாடியே போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்குது. அவசரமாக வந்துச்சுன்னா நிறுத்துறது கூட இல்லை கிராணி. பாயிண்ட் நோட்டட். சத்தம் பொலகுன்னு கேட்குது, அதுவும் ஸ்டீலில் வேறு. ஓகே இப்போதைக்கு ஸ்லிங் ஷாட் எடுத்து போட்டக்குன்னு ஹெட் ஷாட் போடலான்னு பார்த்தா அதுக்கு நம்ம கீழே போகணும். கீழே போயிட்டு கல்லெல்லாம் ஒருகிட்டு வரும். கல் ஓகே கீழே போகலாமே மக்களே. ஏதோ ஒரு உயிரினம் எங்கே இருந்தோ நம்மளை பார்த்துருச்சு. அது எந்த உயிரினம் தான் தெரியல நம்மளுக்கு. அந்த உயிரினம் இப்போ நம்மளை பார்த்ததை மறந்துருச்சு. தோ எனக்கு இங்கேருந்து கல் மட்டும் இருக்கணுமா, பட்டே செட் ஷாட். சாரோட கையில் வேற கண்டிருக்கே. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை பற்றி நான் என்னதான் பேசுகிறதாலும் ஐயா மன்னித்து விடுங்கள். நான் அறியா பிள்ளை, ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன். ஐயோ தூய தமிழா வருது மக்களே வாயிலிருந்து. ஏய் ஓடிடுறா, கடுப்பானா என்ன பண்ணுவே தெரியாதுடா. கடுப்பானா பாண்டியே போயிடுறா. போயிடுறா சார் போங்க சார். மக்களே என்னை ஓவராகவே பேச வச்சிட்டான். இப்போ ஐயாவுக்கு ஒரு வணக்கம் வச்சா தான் சரிப்பட்டு வரும்ல. சாருக்கு ஒரு வணக்கம் வைக்காம வாடா இப்போ வாடா, தைரியம் தான் கண்ணு முன்னாடி வாடா, மொட்டை மண்டியை பழகிறேன். சொட்டையும் கூட்டிகிட்டு வா, சேர்த்து 2 பேருக்கும் செஞ்சு விட்றேன். 2 பேருக்கும் ஒன்றா படுக்க விட்றேன். வாடா ஸ்டான குடுறா, கல்லை கொடுங்கடா. உன்னை போட்டு பழகணும்டா, கல்லை கொடுங்கடா. நீங்கள் வேறு சரி ஒரு கல் இல்லை மக்களே,
கல்லுக்காக ரவுண்ட்ஸ் போக வைக்கிறானுங்க ரவுண்ட்ஸு. ஏய் கல் வேணும்டா, பத்தாதுடா. ஏய் அண்ணனுக்கு கல் கொடுங்கடா. மக்களே கல் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு கல் வேணும், இருங்க தேடிட்டு வரேன். இப்போ மொட்டை மண்டிக்கு ஒன்று, சொட்டை மண்டிக்கு ஒன்று, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெடி. வா இப்போ வா. ஐசியூ ஏதோ வாயிலிருந்து ஏதோலாம் வர வச்ச தம்பி வாங்கப்பா. இன்றைக்கி நான் அவனை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டி. இதோ வந்துருச்சு. ஃபஸ்ட் அப்பியரன்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. சும்மா கிருன்னு அந்த பாட்டு தான் மக்களே. சரி ஓகே, இது இப்போதைக்கு எந்திரிச்சிரும் போல். நம்ம ஓடிடுறது தான் நம்மளுக்கு உசுருக்கு நல்லது. மேடம் இருக்குண்ணா, மேடம் போங்க மேடம், நான் சுற்றிக்கிட்டே போய்க்கிறேனே. எனக்கு கிராண்ட்பா போட்டால் தான் வர்த்தி தான். யூஸ்லெஸ் பாடி, நத்திங் டு டூ, ஆல் இஸ் வேஸ்ட்டு, யூஸ்லெஸ் பெலோ. ஓகே இப்போதைக்கு நம்ம போயிட்டு அடுத்து பிளக்க வேண்டிய வேலையை பிளக்கலாம். பாவம் கிராண்ட் இந்த பாசம் போயிடுச்சு கிராண்ட் பாக்கு. அடுத்த ஆமாம் மகளே, பிரேக்கப் ஆயிடுச்சு. அதான் அப்படியே குசும்பு பிடிச்சி வரும். அது அங்கேயே தான் நின்று ஸ்டார்ஸ் எண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்ஸ் ஏதோ போ கேட்டனா ஒன்று சும்மா வந்து பயமுறுத்திக்கிட்டு. நானும் பயந்துட்டேன்னு எத்தனை வாட்டி தான் நடிப்பேன். நிஜமாவே பயமாக இருக்காதா? ஓகே மாவனே போடுறா எஸ்கேப். இப்போதைக்கு க்ரௌபார் எடுத்துக்கிட்டு மாலை போக வேண்டிய நேரம். க்ரௌபார் எடுத்துக்கிட்டு ஃபயர்வுட் எடுத்துக்கிட்டு ஓகே நல்லா ஒரு மெட்டலை போடுற சத்தத்தை டிங்குன்னு போட்டு திரும்பியா பார்க்காம முன்னாடி கிராணிக்கிட்ட போய் நான் அடியாக வாங்கி தள்ளியிருப்பேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. அப்படிலாம் மகளே அதுங்க வந்தால் வரட்டும், வரல பாட்டோம். நான் பயப்படலையே, நான் சுத்தமாக பயப்படலையே. அங்கே ஐயோ வெளியே போனதும் சும்மா சீரியஸாக கொஞ்சம் நான் பயப்படல. ஓகே டாமி, கிராணி டாமி நீங்கள் வா, நீ இப்படிக்கா வா நீ. ஓகே கிராணி இப்படிக்கா வந்துடுவல்ல, உன்னோட அஷூரன்ஸில் நான் அப்படிக்கா இப்போ நான் போகிறேன். அது வந்துருச்சு மக்களே. இப்போ நம்ம துக்குன்னு அப்படியே ஓடிடலாமா. ஓடிட்டு கிச்சன் லிஃப்ட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு மேலே மேட்சஸை கொண்டு போய் காக்காவை கொளுத்தி விட்டு காக்கா கிட்டே இருக்கிறத பொறுக்கிட்டு வரோம். காக்கா கிட்டே இருக்கிறத பொறுக்கிட்டு வந்துட்டு நம்ம அடுத்த ஐட்டம் எடுக்கிறதுக்காக போயிட்டு ட்ரெயின் எஸ்கேப்பை முடிச்சு விட்றோம். வாட் டு யூ திங்க் மக்களே? ஓகே சனியே சைக்கிளாக வந்துருச்சு. நான் கிச்சனுக்கு தானே போனேன், நான் எதுக்கு வாண்டடாக போய் இங்கே அடி வாங்குறேன். இதுதான் வாண்டடாக போய் தலையை கொடுத்து வாங்கிக்கிறதும்பாங்க. அவன் தலையில் அடிக்கிறான், வேறு எங்கேயாவது அடிக்கிறானு யாருக்கு தெரியும். அவன் வேறு ஸ்டெப்புக்கு மாறி இருந்தால் நம்ம வேறு ஸ்டெப்புக்கு கீழே இருந்தோம். நல்ல வேலை, வேறு எதுவும் டேமேஜ் ஆகலைன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம மண்டே மேலே போயிட்டு கீழே 2 பேரும் சத்தம் போட்டு மண்டே மேலே போயிட்டு ஃபயர்வுட் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பேசுகிறேன் அன்றைக்கே புரியல. உங்களுக்கு எங்கேருந்து புரியும்? ஓகே இப்போதைக்கு போயிட்டு அலாரத்தை அடிச்சு விட்டு வருவோம். டாமி வாணி கூவுடா கூவு கூவு. போது மூடு. இந்த கூவல் தான் குறை. ஓகே இது போயிடுச்சு. இதுக்கு பின்னாடியே என் பொண்டாட்டின்னு அதுவும் போல. ஓகே பிரேக்கப் கன்ஃபார்ம். போது மக்களே. ஓகே எத்துப்போ 2 பேரும் இந்த வயசில் தான் ஒன்றா சுற்றுங்க. சரி போகலாம். இப்போதைக்கு நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லது. அங்கே இருந்தால் எதுக்குமே சரியில்லை. தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இப்போ நம்ம அப்படியே கிச்சனை நோக்கி ஓடுறோம். நான் மேலே போயிட்டு கீழே குதிச்சு வரலான்னு பார்த்தா இதுங்க 2 பேரும் நடக்கிற ஸ்பீடில் உசேன் போல்ட்டே ஓவர் டேக் பண்ணிடுவோம் போல். அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு போகிறோம் ஃபயர்வுட போட்டு. டாமி போனி இதோ வந்துட்டேன். ஓகே இப்போதைக்கு நெருப்பு எடுத்துகிட்டு நான் எதுக்கு இப்படிக்கா வந்தேன். ஐயோ மக்களே என்னோடய அறிவு வர ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. எனக்கு யாராவது என்னோடய அறிவை குறைச்சி விடுங்க சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ எம் டூ இன்டெலிஜென்ட் யூனோ. போடுறா கீழே. ஓகே இப்போ மேட்ச் டப்பாவையும் தூக்கி அங்கேயே போட்டுடலாம். மேட்ச் டப்பா வாணி போனி. ஆமாம் நான் எதுக்கு இப்போ தூக்கி கீழே போட்டேன். கீழே தானே லிஃப்ட் இருக்குது. ஐயோ மக்களே எனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது வர. ஓகே மக்களே இப்போதைக்கு இதை எடுத்து ஃபயர்வுட் எடுத்துகிட்டு போயிட்டு
முதல்ல காக்காவை கொளுத்தி விடுற வேலையை பார்ப்போம். காக்கா மட்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? பீஸ்ஃபுல்லாக விட்டுருவானா நான்? நீ இருக்கிறது கிராணி வீட்டில், நார்மல் வீட்டில் இல்லை, கிராணி வீடு. தெரிஞ்சுக்கோ, பயங்கரமே இல்லாத குழந்த பசங்க வாழ்கிற வீடு இது. எக்ஸ்ட்ரீம் மூடில் வான்னு கூப்பிடுவானே, நான் போக மாட்டேனே. நானே இழிச்சவாயா? எக்ஸ்ட்ரீம் மூடில் உசைன் போல்ட்டே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஓடுங்க 2 பேரும் மாரத்தான் ஓடுற மாதிரி. மேலே தான் போய் கிராணியும் இருக்கும். ஓ புருஷ் படுத்துட்டு இருக்காருன்னு போயிட்டுருக்கா. ஓகே ஓகே, ஐ டோன்ட் கேர், கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். சாரி தெரியாமல் பேசிட்டேன், விட்டுரு, ஓட்டிட்டேன் போ. ஐ டோன்ட் கேர். ஏய் காக்கா, எவாப்ரேட்டர் டெல்ல நீ. ஓகே, ட்ரெயின் கி வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேராது. இப்போதைக்கு ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ஐட்டம், ஏதாவது ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான ஐட்டமை நம்ம நேரம் மறந்துருப்போம். காக்காவை இப்போ தான் கறிக்கிட்டு வரோம். இது டே 2 தான், ஐ டோன்ட் கேர். டே 5 வரைக்குமே இருக்குது. இருங்க, நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மகளே, இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கிறது வண்டி சாவி, ட்ரெயின் வண்டி, அதுவும் நல்லா பெரிய வண்டிக்கான சாவி. இந்த பெரிய வண்டிக்கான சாவியை நம்ம கொண்டு போய் லிஃப்ட்டில் போட்டுறோம். லிஃப்ட்டு தான் நம்மளோட சேவிங் ஸ்பாட் எல்லாத்துக்குமே. லிஃப்ட்டில் போட்டுட்டு ஷெட்லேருந்து மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாங்கை போடணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போதைக்கு கிராணி இப்படிக்கா வரும், நான் அப்படிக்கா போகிறேன் போ. ஓகே, இப்போதைக்கு லிஃப்ட்டு பட்டன் அழுத்தி விட்டு நம்ம பிளாங்க் அப்படி தானே போகணும். கரெக்ட், ஐ ஆம் ரைட், ஐ ஆம் ஆல்வேஸ் ரைட்ரா, யூனோ. ஓகே, பிளாங்க் எடுத்துகிட்டு இப்போதைக்கு நம்ம போகலாம். ஆனால் கிராணி அப்படியில இப்போ வந்துட்டு இருக்கோம். சரி, கிராணி தானே, கிராண்ட் பாவை வர போகிறான். ஐ டோன்ட் கேர்ரா. ஏய் ஏய் ஏய், பயமுறுத்தாத நீ. நான் ஒரு செகண்ட் ரியலாகவே பயந்துட்டேன். சை, புதுக்கு மூஞ்ச ஒன்று அது க்ளோஸ் அப்பில் காமிச்சிக்கிட்டு அது இருக்கிற அழகுக்கு நான் ஒரு செகண்ட் மயங்கி விழுந்துருப்பேன் மக்களே அங்கேயே. சை சை சை. ஓகே, இப்போதைக்கு டேய் லிஃப்ட் தம்பி கீழே வா, கீழே வா, நீ கீழே வா. ஓகே. ஐயோ, வா வா வா, வா. நீ ஜம்ப் ஸ்கேர் மட்டும் தானே பண்ண முடியும், ரியலான ஸ்கேர்லாம் நீ என்றைக்குமே பண்ணவே முடியாது. ஐய பௌ பௌ. ஓகே, எஸ்கேப் மக்களே. இப்போதைக்கு நம்ம நின்ற வேண்டியதுதான். நான் நின்னதுமே ஓடிடுச்சு அது. ஓ, பிளாங் இங்கே போடக்கூடாதா மக்களே? புதுசாக எனக்கு தெரியாமல் கேம் அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. எப்போ கேம் அப்டேட் பண்ணானுங்கன்னா அது எனக்கே தெரியாது. மொத்தம் தான் அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. பிளாங்க் இங்கே போட முடியாது போல். அது எனக்கு தெரியலையா கேம் அப்டேட் பண்ணாங்க. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, என்னோடய ஸ்கில்ஸே வந்து டவுட் பண்ணிக்கிட்டு டே அப்லோட் பண்ணடா அப்படின்னு. அப்டேட் அப்டேட் அப்டேட். ஓகே ஓகே, கட்டே போடி கட்டே. ஏன் கிராணியை எரிக்க மட்டும்தான் சார் போடுவீங்களோ? டே டே தெரியும்டா, இப்படி ஏதாவது நீ மிஸ் ஆயிடுவேன் நான் பார்த்தேன், மிஸ் ஆகலை. ஒப்பா டே, ஆக்சிலேட்டரும் கிடச்சிருச்சு. ஏ கிராணி கிராண்ட் பா, பை பை டாட்டா, பை பை குட் பை. நீங்கள் தான் கையா, நான் கையா இல்லை. ஓகே, இப்போதைக்கு ஆக்சிலரோமீட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போகணும்? அவன் எங்கே போகணும் மறந்துட்டேனே. அச்சிச்சோ, லிஃப்ட்டு கிட்ட போகணும் மக்களே. லிஃப்ட்டு கிட்ட தான் எல்லாமே இருக்குது. லிஃப்ட்டு கிட்டே இருந்து எல்லாத்தையுமே நம்ம போய் ட்ரெயின் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லிஃப்ட் டு ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள நம்ம எதுவுமே மாட்டிக்கக்கூடாது. அவ்வளோதான். மாட்டிக்கினா அதான் மேட்ரு க்ளோஸ். மேட்ரு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இவன் எங்கே விட்டுருவானா அங்கே போய் எடுத்துக்கணும் மக்களே. டே 3, டே 4, டே 5 இன்னும் பல நாள் இருக்குது, கவலைப்படாதே. இன்னும் பல நாள் எனக்கு நிறைய உசுறு இருக்குது. நான் எத்தனை வாட்டி செத்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அஞ்சு நீ வந்து ஏதோ போட்டுச்சு மக்களே. யாரு? ஓகே மக்களே, இப்போதைக்கு நம்ம இதை அன்லாக் பண்ணிட்டு ஆக்சிலரோமீட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்சிலரோமீட்டர் ட்ரெயின்க்கு பிளா 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 எல்லாமே நம்மளுக்கு இப்போதைக்கு கிடச்சிருச்சு. நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டேன். ஐ எம் எஸ்கேப். இவனோ தம்பி வாடா, ஷட்டுக்கு எனக்கு போர் அடிக்குது. ஏய் இப்படா, ஏய் கூடாதுடா. சரி கூடா லூசு. ஓகே, கிராண்டியே இப்போதைக்கு நம்ம இங்கே கூப்பிட்டுப்போம். கிராண்ட் பாவை ஹெச்ஆர் போட்டு கண்ணை தூக்குறோம். கிராணி ஃபஸ்ட்டா கிராண்ட் பா ஃபஸ்ட்டா? ஏன்டா வாங்கிறதுக்கு பார்க்கலாம். நான் கிராண்ட் பா வந்தால் தான் இதுலேயே பெஸ்ட்டு. எப்பா பின்னாடி போப்பா இல்லைனா. ஓகே, ஏய் கிராண்ட் பா
ஏய் கிராண்ட்பா நீ வா, கிராணியான்னு பார்த்து நீ வா உனக்கு வந்தா பட்டை செட் ஷாட் போட்டு ஓன்ட்ட கன்னை தூக்கி 2 பேரையும் சும்மா குச்சு அப்படின்னு போட்டு தள்ள முடியும். ஏதோ நீ போ. ஏய் நீலாம் ஒர்த்லெஸ், நீ போ, நீ கிளம்ப, காத்து வரட்டும். ஏ கிராணி கிளம்பு நீ. ஓகே கிராணி அப்படிக்கா போயிடுச்சு, நான் இப்படிக்கா போயிடுறேன். எப்படா கிராண்ட்பா வந்தானா பட்டை செட் ஷாட். ஏய் போய் வாவ் பட்டை செட் ஷாட் எனக்கு இல்லை. ஏய் 2 பேரும் 2 பக்கம் வருவானுங்களே. ஓடிரா. ஏய் உன்னை பார்க்க சொன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த பக்கம் சவுண்டு போட்டுட்டு இருக்கிறேன். நீ நான் இங்கே தான் இருக்கேன்னு பார்த்துட்டு வர. இப்போ அப்படிக்கா போ. வா போயிடுச்சு மக்களே. இப்போதைக்கு நம்ம லிஃப்ட்டு கிட்ட போயிட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணும். Day 4 நம்ம போகிறோம். அவனை கூவ சொல்கிற கேப்பில் லிஃப்ட்டு கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லிஃப்ட்டில் போடுற வேலையாக பார்க்குறோம். ஓகே ஏ டாமி கூவிடா கூவு அப்படி தான் கூவு. ஏய் கூப்பிட்டேனா போய் சொல்ல. ஐயோ தப்பிச்சிரு இப்போ 2மே போட்டோம். 2மே போனதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாகவே போகிறேன். ப்ளே சேஃப்லி. நீ போ. உன்னோட பிரேக்கப் பண்ணது வராமல் நான் இங்கேருந்து நவர மாட்டேனே. ஓகே எஸ்கேப். ஏய் நீ பார்க்கக்கூடாதுரா. ஓடிடணும். எப்படியாவது விஷயம் தப்பிச்சு ஓடினோம். வீட்டை விட்டே வெளியே போயிடணும். இனிமேல் இவனுங்க பக்கமே வரவே கூடாது. வீட்டை விட்டு வெளியே போனால் துரத்தி வருவாங்க. கிராண்ட்பா தான் நம்மளை பார்க்கவே கூடாது. டே எங்கடா போச்சு, எங்கடா அடிச்ச கிராண்ட்பா? அடித்தே தானே, அடித்தா நான் எடுத்த பொருளை எடுத்து வைக்கணும் தானே. வைக்கோங்க கிட்ட கிராண்ட்பா போ. நீ ஒன்றா பார்த்தனா நான் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பயந்துக்குவேன் அப்படி தான். ஓகே Day 4 கை கொஞ்சம் விட ஸ்வெட்டே ஆகல. ஓகே இப்போதைக்கு ஆக்சிடென்ட் மீட்ரு எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம். ஆக்சிடென்ட் மீட்ரு எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்து என்னடா பண்ண போகிறேன். ஓகே காயின் முதல்ல காயின் போட்டு டிக்கெட் எடுக்கணும். போகலாம் வா. நான் முதல்ல மாலை ஏதாவது ஐட்டம் போட்டு கிராணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரேன். அடுத்த டேவும் முடிஞ்சாடா லிஃப்ட்டு. யுவர் நெக்ஸ்ட் டே கம்மிங் டு எண்டுன்னு இல்லை லிஃப்ட்டே எனக்கு சிம்பாலிக்காக சொல்லுது. லிஃப்ட்டு வாடா போடா. போ கொடிய உயிரினம் நீ போ. ஓகே மக்களே இப்போதைக்கு நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக பொறுமையாக கீழே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா. ஏய் கூப்பிட்டேனா ஒன்று அவளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து மக்களே வெளியவே வர விட மாட்டேங்கிறானுங்க. போங்கடா நான் லிஃப்ட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். ஓகே மக்களே இப்போதைக்கே தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நான் வெளியே போகிறேன். பார்த்தேன்னா ஒரே ஓட்டமாக ஓடிடுவேன், கத்திட்டே ஓடுவேன். அதுவும் போயிடுச்சு. இது போயிடுச்சு. அது என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. அது வரும்னு நினைக்கிறேன் மக்களே. அது கீழே மட்டும் அது வரும், மேலே இருந்தால் அது வராது. ஆனால் அது கீழே நான் மட்டும் அது வரும். அது உயிரினம் அப்படி தான். அது கீழே அதுவும் கரெக்டாக இந்த பேசேஜே வந்து நின்றுக்கிட்டு கண்டு இடத்த சுட ட்ரை பண்ணும். அது எலக்ட்ரிக் ஸ்விட்சை போய் போட்டு ஒரே ஓட்டாமல் நம்ம இப்போ போய் ஓடுறோம். ஏய் டாமி ஓகே போடு. இப்போதைக்கு நம்ம அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடுறோம்மா. இந்த கிச்சன் தான் நம்மளுக்கு பல நாளாக ஹெல்ப்பே பண்ணிகிட்டே இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஸ்விட்சை போட்டாச்சு. இப்போ நம்ம செட்கி எடுத்து இங்கே போட்டோம்னா இந்த இடம் சேஃபே இல்லை. இனிமேல் நம்ம வெளியே போகிறது சேஃபே இல்லை, ஏன்னா கிராண்ட்பாவும் வருவான். ஓகே மக்களே 2 பேருமே இப்போ அங்கே போயிட்டாங்க. இப்போ உங்கள் ரிட்டன் மேலே போய் 2 நிமிஷம் ஆறு வரைக்குமே நான் விடவே மாட்டேனே. ஓகே மக்களே இப்போதைக்கு அவனுங்க ஓடிருப்பானுங்க. நம்பிக்கையிலே வெளியே போகிறேன்டா. உங்களை நம்பி வெளியாக போகிறேன்டா. பார்க்கலான்டா. கிராண்ட்பாக்கு பிடிச்ச இடத்துல அவன் இல்லை. இப்போதைக்கு லிஃப்ட்டு கிட்ட தானே போகிறோம். லிஃப்ட்டு கிட்ட போயிட்டு அடுத்த ஐட்டம் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டு கிட்ட 1/2 மணி நேரம் பஃபர் ஆகிட்டு வரலாம். ஓகே அவனுங்க யாரும் கிச்சனுக்குள்ளேயே போகிறதில்ல மக்களே. கிச்சனுக்குள்ளேயும் கீழேயும் அதான் நான் டக்குன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு லிஃப்ட்டு தான் இருக்குது. லிஃப்ட் இருக்கா பயமே. லிஃப்ட்டு தான் நம்மளுக்கு லைஃப் அஷூரிட்டி தருது. ஓகே மக்களே இப்போதைக்கு வாழ்க்கை தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிராணி பக்கத்தில் தான் இருக்குது.
வாழ்க்கைதான் நம்பிக்கை, நம்பிக்கைதான் வாழ்க்கை. இப்பொழுது நம்ம வெளியே சென்று பார்க்கலாம். அவள் வெளியே சென்றாளா, மேலே சென்றாளா, கீழே சென்றாளா என்று நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஸ்டீல்லையே நிறையா போய் வச்சிருக்கிறா. அது மட்டும் எனக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். மேலே போன மாதிரி தெரியல, கீழே போயிருந்தா ஓகே. ஷீ இஸ் ரைட் ஹியர். ஷீ வில் கால் ஹர் பாஸ் யா. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். எனக்கு வாயில் பயத்தில் வேறு லாங்குவேஜ்லாம் வருது மக்களே. அதுக்காகவே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபு. ஏய் ஓகே ஓகே. இப்போதைக்கு காயின் எடுத்துக்கிட்டே நம்ம காயின்கிட்ட போய் காயினுக்கு நம்ம போய் முதல் டிக்கெட் எடுத்துக்கலாம். ட்ராப்பில் நேரம் மாட்டிருப்பேன். நல்ல வேலை. ஏய் கிராணி வர்றது உனக்கு வாலியே நான் கேட்பேன். ஒன்று வந்துட்டா. ஏன் என்னை மோப்பம் முடிச்சே சுத்தாதான் உன்னோட வேலையான்னு நான் கேட்பேன். வா சரி, நான் மோப்பம் முடிச்சிட்டேங்க. வா சீக்கிரம் வா, போர் அடிக்குது வா. தோ இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் வர வக்கீல்ல இல்லை என் பின்னாடியே வந்துக்கிட்டு யூ கோ டு ஐசியூன்னு சும்மா வளர்ந்துக்கிட்டே. இதுக்கு வளர்றதே தான் மக்களே வேலை. கிராண்டிக்கு சாரி வளர்றதே தான் வேலை. நான் வளர்றேன். ஓகே கூல் டவுன். இப்போதைக்கு கிராண்ட் வர மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். D4 எஸ்கேப் ஆகிட்டா நல்லாயிருக்கும். Day 5 வரைக்கும் ஆகாமல். ஏ டாமி டிக்கெட் ப்ளீஸ். ஓகே டிக்கெட் இருக்குடா, என்கிட்ட ட்ரெயின் டிக்கெட் இருக்குடா. உங்கள் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக என்கிட்ட டிக்கெட் இருக்குதே. இப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே போட்டு பொழப்பேன் அப்படின்னு போய் ஆப்போசிட்லேயே வரும் பாருங்க. ஆப்போசிட்லேயே வரும். ஒன்று கிராண்ட்பா ஓடிரு உசுறு தப்புச்சிரு. கிராண்ட்பா இது கிராணி இல்லை. பார்த்தானா ஒரே போட்டு காக்கா சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடும். ஓடிடு எஸ்கேப். வா கிராண்ட்பா வா. ஏன் என்ன பயமா? என்கிட்ட குண்டிலன்னு மட்டும் யாரா அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறமா வச்சு செய்வான். ஓகே இப்போதைக்கு அந்த உயிரினம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஆனால் கீழே கிராணி உயிரினம் இருக்குது. சரி முன்னாடி பாவம் எப்படி இன்னைக்கு நம்மளோட கதை உயிரோட Day 4 முடிஞ்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம மேலே போய் கிராண்ட்பா கிட்டே கிராணிக்கிட்ட ரெண்டுக்கிட்டையும் ஒரே டைமில் அடி வாங்கி சாவணும். இப்போ ஸ்லெண்ட்ரினா வேறு வந்துச்சு. ஏன் 3 பேரும் ஒன்றா தான் என்ட்ரி கொடுப்பீங்களோ? கிராண்ட்பா ஸ்லெண்ட்ரினா வரிசையாக வந்தாலே போட முடியாது. ஆனால் கிராண்ட்பா ஒரே ஒருத்தன் வந்தால் போட்டு முடிச்சு போயிடுவான். மக்களே இன்னும் 2 ட்ரிப்பு தான் எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே சேம் டெக்னிக். நம்ம ஸ்ட்ரெயிட் வேலைலாம் போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட் வேலைலாம் போனால் பின்னாடியே வருங்க. நம்ம கிராண்ட்பா கிட்ட வந்து நம்ம எஸ்கேப் பண்ணணும்னா இப்படி தான் போகணும். ஏய் கூப்பிட்டேன் நான் ஒன்று. ஏன் வந்து என்னை வெறும் பேத்துறதுக்கே வரானுங்க மக்களே. ஏய் நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா. பின்னாடியே இப்போ கிராண்ட்பா வந்து முடிச்சு விட்ருவாரான். ஏய் கடுப்பாக வருதுடா. அதுக்கு இப்படி பண்ணீங்கன்னா ஏத்து போய் தொல்ல போயிரு. டே 10 நிமிஷத்தே எல்லா ஐட்டமும் அடிச்சிச்சுடா. அரை மணி நேரம் சுத்த வரீங்கடா. ஏன்டா சாருக்கு என் மேலே இவ்வளோ காண்டி? என்னடா என்ன பண்ண நான் உடைக்க? ஐயோ மக்களே தப்புச்சிடணும். நான் எனக்கு என்ன பாவம் பண்ண சொல்லுங்கடா 2 பேருக்கும். இப்படி எல்லா ஐட்டமும் இந்தாப்பான்னு கையிலேயே தூக்கி கொடுத்துரு. இப்படி சுற்று வரீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதாடா? இப்போ மறுபடியும் போய் நான் மட்டும் இருக்காடா 2 பேரையும் நான் ஐயோ முடியலை. மை டியர் ரிஃப்ட்டு நான் உங்களையே தங்கிக்கிறேன்ப்பா எல்லா நேரமும். நீ என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எஸ்கேப். இப்போ சுற்றிட்டு வர சீனே இல்லை. டைரெக்டாக நான் போகிறேன். போங்கடா சும்மா. இல்லை வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. நான் சுற்றிட்டு வரேன். நான் ஓவராக பேசுவேன். ஆனால் இப்போ வருங்க பாருங்கள் 2ங்கள் ஏதாவது ஒன்று. ஐயோ வராதுங்க மக்களே, வரல. மிக்க நல்லது. நான் Day 1 இருந்தா போங்கடா வந்தா வாங்கடா வர்றேன்னா போனான்னு போயிடுவேன். இது Day 4 வேறு. இப்போ வாண்டடாக கீழே சுற்றிட்டு இருப்பானுங்க. 2 பேரும் கீழே வரமாட்டானுங்க. ஆனால் இப்போ கீழே சுற்றிட்டு இருப்பானுங்க. ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அதுங்க பைத்தியங்க அப்படி தான். கூவாமல் டிக்கெட் ஸ்கேன் பண்ணு. ஓகே அன்லாக் பண்ணி விடு. ஓகே வெரி குட். கீயை போட்டு டைரெக்டாக நான் மேலேயே போகிறேன். ஐ டோன்ட் கேர். நான் எந்த சத்தமே பண்ணல. யாருமே வரக்கூடாது. வந்தீங்கன்னா அழுதுருவேன். வராதிங்கடா.
கிச்சனில் போய் நான் எடுத்துகிட்டு ஓடிடுறேன்டா. என்னை உயிர் போலைக்கு விடுங்கடா, நான் பாவண்டா. ஆக்சிடென்ட்ல மீட்ரு எடுத்துகிட்டு நான் ஓட்டுறேன், போங்கடா. ஓகே பாய். ஆக்சிடென்ட்ல மீட்ரு எடுத்துகிட்டு நான் ஓடிட்டேன் மக்களே. அவ்வளோதான். ஆல்ட் F4 எஸ்கேப். ஆக்சிடென்ட்ல மீட்ரு எடுக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு உயிரினம் பார்த்துருச்சு. கிராண்ட்பா தான். கிராண்ட்பா பார்க்கக்கூடிய நாங்களாம் தக் லைஃப் எஸ்கேப். கிராண்ட்பா பார்த்துட்டான். நான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறேன், இருட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் ஓட்டிகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக போகிறேன். ஏய், நோ என்ட்ரி. ஐயோ, வந்துட்டான் கிராண்ட்பா வந்துட்டான். அப்படியே நம்ம வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிடென்ட்ல மீட்டரை போட்டு ஐ நீட் டு க்ளோஸ் த டோர்ஸ் ஃபஸ்ட்டா. ஓகேப்பா தம்பி, இருப்பா. அதுக்கு முதல் கிராண்ட்பா மட்டும் போயிட்டோம். க்ளோஸ் த டோர்ஸ். வா போங்கடா, பார்த்துக்கலாம்டா. எஸ்கேப்டா. க்ளோஸ் த டோர். ப்ரெஸ் த ஆக்சிடென்ட்ல மீட்டர். எஸ்கேப் 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 எஸ்கேப். பேசினானுங்க, என்ன பண்ணனுங்க சுற்றி எஸ்கேப் மக்களே. நான் இருக்கதே கஷ்டப்பட்டு எஸ்கேப் பண்ணது இதில் தான். வா, மிஷன் கம்ப்ளீட்டட். எஸ்கேப். டேக் தி சாதனை ஸ்க்ரீன்ஷாட். வா, ரெண்டுங்களையும் வச்சு நான் தப்பிச்சு வரதுக்குள்ளே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.